Hello friends, welcome to our channel Exam Mode. இந்த கிளாஸ்ல next டாபிக்கான profit and loss பற்றி பார்க்க போகிறோம். அதில் first question, the cost of 15 kg of sugar is rupees 255, the cost of 17 kg of tea is rupees 1650 and the cost of 22 kg of rice is rupees 572. What is the total cost of 18 kg of sugar, 21 kg of tea and 27 kg of rice? இந்த மூணு வேல்யூ கூட்டினா என்ன ஆன்சர் வரும் அதுதான் ஃபைன் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு டைப்பாக நீங்கள் பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இதில் 15 கேஜி சுகர் ஈக்குவல் டு 255னா 18 கேஜி சுகர் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? இந்த 15யும் 255யும் அடித்தோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 17 வரும். அந்த 17யும் இந்த 18யும் பெருக்கினாலே நம்மளுக்கு இந்த 18 கேஜியோட சுகரோட வேல்யூ வந்து 306ன்னு கிடச்சிரும். இதே மாதிரி சேம் ப்ராசஸில் 17 கேஜி டி ஈக்குவல் டு 1615னா 22 கேஜி அதாவது 21 கேஜி ஆஃப் டி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? அதே மாதிரி 17யும் 1615யும் அடித்தோம்னா நம்மளுக்கு 95 வரும். அந்த 95யும் 21யும் பெருக்கினாலே நம்மளுக்கான ஆன்சர் 1995ன்னு வரப்போகுது. அதே மாதிரி சேம் ப்ராசஸில் இதையும் பண்ணோம்னா உங்களுக்கு 702ன்னு ஆன்சர் வரும். எல்லாத்தையும் கூட்டினாலே நம்மளுக்கான ஆன்சர் 3003ன்னு கிடச்சிருச்சு. இந்த டைப் 2ல் வந்து நீங்கள் 15 கேஜி சுகரோட வேல்யூ 255னா 18 கேஜிக்கான சுகரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு 3 கேஜி தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்போனா 3 கேஜிக்கான வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. 1 கேஜிக்கான வேல்யூ நம்மளுக்கு 17ன்னு தெரியும். அப்போனா 3 கேஜிக்கான வேல்யூ 51 ரூபான்னு வரும். அந்த 51 ரூபாவை 255ஓட கூட்டினோம்னா 306 ரூபான்னு கண்டுபிடிச்சிடலாம். தென் 17 கேஜி டீயோட வேல்யூ 1615னா 1 கேஜி டீயோட வேல்யூ வந்து 95 ரூபா. அப்போனா இதுக்கும் இப்போ கேட்ட கொஸ்டினுக்கும் டிஃப்ரென்ஸஸ் என்னென்னா 4 கேஜி தான். 4 × 95 வந்து 380 ரூபா. 380 ரூபா. அந்த 380 ரூபாவோட இதோட இந்த ஒரிஜினல் வேல்யூவோட கூட்டினோம்னா 1995 ரூபான்னு கிடச்சிட போகுது. அதே சேம் ப்ராசஸில் லாஸ்ட் கொஸ்டினுக்கும் டிஃப்ரென்சியேஷன் வந்து 5 கேஜி தான் வருது. அந்த 5 கேஜி எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி கண்டுபிடிச்ச 1 கேஜி வேல்யூ வந்து நம்மளுக்கு 27 ரூபான்னு வருது. 27 × 5ன்னு போட்டோம்னா 2 10 7 35 135 135 ப்ளஸ் 572னா 135 702ன்னு வருது. இந்த 702 ஆல்ரெடி கண்டுபிடிச்ச 3 வேல்யூ கூட்டோம்னா நம்மளுக்கு இதுக்கான ஆன்சரும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டாவது கொஸ்டின் எடுத்துக்கங்க. A man spent 500 in buying 12 tables and chairs. The cost of one table is 50 rupees and that one of chair is 40 rupees. What the ratio of number of the chairs and tables purchased? இதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆப்ஷன் மெத்தட்லேருந்து சூஸ் பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பியும் டினா டோட்டல் நம்பர் ஆஃப் 12 டேபிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அதிலிருந்து நீங்கள் 2ஆல் ஃபஸ்ட்டு வேல்யூ 50 பெருக்குங்க, 10ஆல் 2வது வேல்யூ பெருக்குங்க. ரெண்டும் வர ஆன்சர் வந்து கூட்டினா 500 வந்தால் அது ஆன்சர் கரெக்ட். சப்போஸ் 9ஆல் ஃபஸ்ட்டு வேல்யூ பெருக்குங்க, 3ஆல் 2வது வேல்யூ பெருக்கி பாருங்கள், அது 500 வருதா வரலையான்னு பாருங்கள். 2ல் எது வருதோ அது ஆன்சர்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் வீடியோ பார்க்கலாம்.